உங்களுக்காக ஆசையா இவ்வளவு செஞ்சு எடுத்துட்டு வந்தவங்க பதிலுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? தம்பி, இதுல பெருசா யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வெறுங்கையோட வீட்டுக்கு போனா கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கும். அப்புறம் அவங்க 2-3 நாளைக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க மூஞ்சியை தூக்கி வச்சிருந்தா நமக்கு இங்க வேலை ஓடுமா? இதுவே அவங்கள சந்தோஷப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் இங்க நிம்மதியா இருக்கலாம். இவன் என்ன சொல்ல வரான்? சந்தோஷப்படுத்தணுமா வேணாமா? எப்படி? கரெக்ட்ண்ணா. அண்ணா, எப்படிண்ணா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? கரெக்டான டைம்ல என்ன காப்பாத்தி விடுறீங்கண்ணா. பின்ன குட், கீப் இட் அப். என்ன வாங்கிட்டு போலாம்? சரி, என்னடா வாங்கிட்டு போறது? நான் என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுப்பேன். அதுவே பாக்கெட்ல கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா வெளியில ஒரு மோதிரம் வாங்கி கொடுப்பேன் தம்பி. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி காஸ்ட்லி ஏதாவது வாங்கி கொடுத்து அசத்துங்க. காஸ்ட்லியாவா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. காஸ்ட்லியா? சரிங்கண்ணா. தம்பி, உங்க கண்ணுல ஜோதி தெரியுது. என் கண்ணுல ஜோதி? நான் சொல்றதெல்லாம் அப்பப்ப கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிறீங்க. அப்ப நானும் உங்க லைனுக்கு வந்துட்டேன். பிரபு, கீப் இட் அப். ஓகேண்ணா, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு 2000 இன்கிரிமெண்ட். அப்ப ப்ரமோஷன் தம்பி. ப்ரமோஷன் இப்ப இல்ல, அப்புறமா பார்க்கலாம். ஓகே? சரி தம்பி, சரி தம்பி. ஓகே, போயிட்டு வாங்க. எப்படியோ டைமண்ட் ரிங் வாங்கிட்டோம். இந்த பாக்கெட்ல வச்சு கொடுத்துடலாமா? வேணாம். இதை இப்ப எப்படி சத்யா கிட்ட கொடுக்கறது? நம்ம கொடுக்கறத வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா ஊட்டியே தள்ளிடுவாங்களே. இது சத்யா கிட்ட எப்படியா கொடுக்கணும். ஆனா எப்படி கொடுக்கறது? யாரும் பார்க்கல. இப்படி மறைச்சு கொண்டு போயிரும். இன்னமும் ஒண்ணு நம்மள தடுக்குதே. அது என்னன்னு தான் தெரியல. பேசாம மம்மி கிட்ட போய் கேட்டு பாப்போமா? நான் கூட பயந்துனே இருந்தேன். மம்மி. மகாபிரபு கம்மிங். நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? என்னடா ஏதோ கேட்க வந்துட்டு உன் பொண்டாட்டிய இங்க பார்த்த உடனே அப்படியே பம்மற? அப்படி இல்லம்மா. ஆக்சுவலி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? இன்னைக்கு யார் சமைச்சது? சொல்லவா? மம்மி, ஆன்சர் மை क्वेश्चन. இன்னைக்கு யார் சமைச்சது? எனக்கு தெரியாதுப்பா. தெரியாதா? மம்மி ப்ளீஸ் மம்மி சொல்லுங்க. காலையில சமைக்கிறேன்னு யார் சவால் விட்டாங்களோ அவங்க தான் சமைச்சாங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஏண்டா அவ்வளவு டவுட்டா கேக்குற? அது அப்படி இல்ல. ஆக்சுவலி நீங்க ரெகுலரா சமைப்பீங்களா? அதை விட சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்களால எப்படி இப்படிலாம் சமைக்க முடியும்? ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சாலும் பல வருஷங்களா சமைச்சாலும் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு சமைக்கும் போது அது நல்லாதான் இருக்கும். என் மருமக உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கும்.
சரிம்மா, நான் ரூம் போறேன். ம் இரு. சரி, அவ சமையல அப்படி புகழ்ந்தியே, இப்ப சமைச்ச கைக்கு என்ன வாங்கி கொடுக்க போற? என்ன முருகன் கேட்ட மாதிரி கரெக்டா கேக்குறாங்க. பரவாயில்ல, அப்ப நம்ம டைமண்ட் ரிங் கரெக்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன யோசிக்கிற? என்ன வாங்கி தர போற அத சொல்லு. அது அத்தை எதுவும் வாங்கிலாம் கொடுவேன் அத்தை. டீசன்ட். அட நீ சும்மா இருமா, அவன் ஏதாவது வாங்கி கொடுத்தே ஆகணும். இது இன்டீசன்ட். இல்லத்த, அதுக்கு பதிலா எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆசையா? என்ன ஆசைமா? இல்ல, ஒரு நாள் பூரா நானும் அவரும் ஊரை ஃபுல்லா சுத்தி பார்க்கணும். இது இன்டீசன்ட் ஸ்கொயரா இருக்கே. ஐயோ, அதனால என்ன, நாளைக்கே போயிட்டு வாங்க. டேய், என் மருமகளை கூட்டிட்டு போய் ஊர் முழுக்க சுத்தி காமிச்சிட்டு வா. சான்ஸ் இல்ல மம்மி. ஏண்டா? நாளைக்கு எனக்கு வர்க் இருக்கு. அப்போ நாளானிக்கு? நாளானிக்கு எனக்கு வர்க் இருக்கு. மா, நீ என்னைக்கெல்லாம் கேக்குறியோ அன்னைக்கெல்லாம் அவன் வேலை இருக்குன்னு தான் சொல்லுவான். டேய், உனக்கு டெய்லி வேலை இருந்துகிட்டு தான்டா இருக்கும். அதுக்காக பொண்டாட்டிய வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போகாம இருப்பியா? இத பாரு, உனக்கு எந்த வேலை இருந்தாலும் அதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாளைக்கு இவளை நீ வெளியில கூட்டிட்டு போற. இதுவே என் கட்டளை. கட்டளையே சாசனம். ஓகேவாடா பாகுபலி? பாகுபலி? ஆமா, நான் எனக்கு நீ பாகுபலி தான். நான் பாகுபலி, இவங்க தேவசேனா, நீங்க மகிழ்மதியின் அரசி ராஜமாதா. குட் காம்பினேஷன். ஓகேவா? எங்க நில்லுங்க. சொல்லுங்க. பயங்கர பிரில்லியன்ட்டுங்க நீங்க. ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க. என்ன சவுல் பேபி? தனியா இருக்குமா கேட்டா நான் மாட்டேன்னு சொல்லுவேன்னு கரெக்டா எங்க அம்மா இருக்குமா கேக்குறீங்க. சாச்சா அமுல் பேபி, நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்னோட ஆசை சொன்னா அவள்தான். அம்மா முன்னாடிதான் உங்க ஆசையெல்லாம் சொல்லணுமா? இப்ப என்ன உனக்கு வர புரியல? அவள் தானே. போ அத்தையாண்ட போய் என்னால வர முடியல, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிரு. என்ன இப்படி கோவப்படுறாங்க? டென்ஷன் ஆயிட்டாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? எப்படியா இந்த ரிங்கை வச்சு அவங்களை கூல் பண்ணி வெளியில போற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடணும். இந்த ரிங்கை எப்படி போய் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே. இப்ப நம்ம இதை கொடுத்தோம், அவங்க உடனே வேற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேசாம இங்க வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிடலாம். அவங்களே பார்த்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் கரெக்டான ஐடியா. என்ன ரியாக்ஷனை காணோம்? பார்த்துட்டாங்க. என்னவா இருக்கும்? ஓ, சமைச்ச கைக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா அது கொடுக்க உன் ஈகோ தடுக்குது. வா வா, வச்சுக்கிறோம் உன்னை.
அமுல் பேபி, ம்? என்ன இது? எது? இது அது டைமண்ட் இருங்க, பார்த்தாலே தெரியுமே. அது தெரியுது. நீ யாருக்கு வாங்கிட்டு வந்த? அது யாராவது எப்பயாவது நல்லா சமைச்சாங்கன்னா அவன் கைக்கு ஏதாவது போடணுமா? ஓ, அப்படின்னு யார் சொந்து? அது வேற யாரும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் கேஸ் எல்லாருமே அப்படிதான் சொல்லிருக்காங்க. ஓ, அப்ப இது எனக்கு அதான் வாங்கிட்டு வந்திருக்க. அது என்னண்ட குடுக்க வேண்டியதானே? அது என்ன ஒரு ஓரமா வச்சுன்னு போறது? அது அப்படி இல்லைங்க, அது அம்மா இல்ல, அம்மா சமைச்சத நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அம்மா சமைக்கல, நீங்க தான் சமைச்சீங்கன்னு. அதான் அம்மா கொடுக்காம இங்க ரூம் கொண்டு வந்துட்டேன். சரி, அத்தை சமையலன்னா என்ன? அத்தைக்காக தானே வாங்கிட்டு வந்தா? அத்தையாண்டவே குத்துரு. இந்தா. அதை கொடுக்க முடியாதே. அது ஏன்னா நான் சமைச்சவங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். ஏன் அத்தை இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நல்லா சமைச்சுக்கிறாங்கல்ல, அப்பலாம் நீ வாங்கி குத்துறியா? அண்ணா இல்லல, அது சேர்த்து இதை போட்டு. சரி, அத்தையாண்ட போய் நானே குத்துக்கிறேன். இருங்க. என்ன அமுல் பேபி? இல்லங்க, அம்மா கிட்ட அதை கொடுக்க வேணாம். ஏன்? அது ஆக்சுவலி சைஸ் சின்னதா வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ, அப்படியா? இல்ல, சின்னதா இருக்குல்ல. ஆக்சுவலி நான் வாங்கும்போது கேஷுவலா வாங்கிட்டேன். வரும்போது யோசிச்சு பார்த்தேன், இது அம்மா கைக்கு சேராதுன்னு தோணுச்சு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல அமுல் பேபி, நாளைக்கு போய் இதை மாத்திடலாம். ஏங்க, வாங்கிட்டு வந்தது எதுக்குங்க போய் மாத்தணும்? அது என்னப்பா, சைஸ் தான் சின்னதா போச்சுல, என்ன பண்ணுறது இப்போ? அது சின்னதா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. யோசிச்சு பார்த்தேன், அது உங்க விரலுக்கு கரெக்டா இருக்குமோ தோணுது. போட்டு பாருங்க பாப்போம். அப்படியா? எனக்கு கரெக்டா இருக்குமா? பர்ஃபெக்ட்டா இருக்குங்க. அப்போ எனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்க. அத்தை சொல்ல மாட்டியா அமுல் பேபி? என்னங்க யோசிக்கிறீங்க? போட்டு பாருங்க, கரெக்டா இருக்கும். அப்போ நீயே போட்டு விட்டுற. நான் ஏங்க
டைம் ஆயிடுச்சு, தூங்கலாமா? தூங்கலாமே. ஏங்க, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன அமல் பேபி? அது நான் உங்களுக்கு ரிங் வாங்கி கொடுத்தேன்னு தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லிடாதீங்க. நல்ல ஐடியா வருது. இது எப்படி நமக்கு தோணாம போச்சு? செஞ்சு விட்டுருவோமா? ஓகே அமல் பேபி, நான் யாராண்டியும் சொல்ல மாட்டேன். இப்போ தூங்குங்க. குட் நைட்டு. அத்தை, நீங்க என்ன அத்தை வச்சுன்னு இருக்கிறீங்க? தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கா? தக்காளி போட்டீங்களா? போட்டேன். மஞ்சத்தூள் போட்டீங்களா? இதோ போட போறேன். நல்லா போடுங்க. ஆமா, உப்பு போட்டீங்களா அத்தை? போட்டாச்சு. எவ்வளவு போட்டீங்க? இவ்வளவு போட்டீங்களா? இவ்வளவு போட்டீங்களா? இவ்வளவு போட்டீங்களா? அட போட்டாச்சுமா. ஆமா, இந்த கடுகெல்லாம் தாளிச்சு போட்டீங்களா அத்தை? இந்த மாதிரி என்னாச்சு உனக்கு? நேத்திக்கு வரைக்கும் என்கிட்ட சமையல கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து என்னையே வம்பு கிழக்குறியா? நல்லா இருக்கு போ. இல்ல போங்க அத்தை, நீங்க சரியாவே கவனிக்க மாட்டீங்க. என்னத்த கவனிக்கல? நல்லா தானே போயிட்டு இருக்கீங்க. இப்பவும் பாருங்க, அதுதான் கவனிக்கிறீங்க. என்ன சரியா கவனிக்கவே மாட்டீங்க. எல்லாம் சரியாதான் இருக்கு, கிளம்பு. என் விரல மட்டும் கவனிக்க மாட்டாங்களே. ஏய், என்ன ஆச்சு? நானும் எவ்வளவு நேரம் தான். அட புதுசு சூப்பரா இருக்கே. எப்ப வாங்குன? நான் வாங்கல, உங்க பையன் தான் வாங்கி கொடுத்தாரு. இது எப்ப நடந்தது? நேத்து நான் நல்லா சமைச்சதுக்கு பரிசு. சமைச்சவளுக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்துட்டுதான் யார் சமைச்சதுன்னு நம்பாத மாதிரி கேட்டுட்டு இருந்தானா? வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். செஞ்சிருக்கு. எவ்வளவு நேரம் நேத்து உங்களாண்ட பேசிட்டு இருந்தாரு. ஆனா மோதிரத்தை பத்தி ஒரு வார்த்தையாவது சொன்னாரா? ஆமா. சும்மா விடக்கூடாது அத்தை. விடமாட்டேம்மா, விடமாட்டேன். வரட்டும், கச்சேரி வச்சுப்போம்ல. யாராண்டியும் சொல்ல வேண்டாம்னு சொன்னால. நான் உங்களுக்கு ரிங் வாங்கி கொடுத்தேன்னு தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லிடாதீங்க. சிக்கிறான்டா கைப்புள்ள. நமக்கு என்ன, அவன் தானே மாட்டினான். மாட்டட்டும். குண்டுமணி தங்கத்துக்கே வக்கு இல்லாம இருந்தவளுக்கு வைர மோதிரம் கிடைச்சா இப்படிதான் குத்தாட்டம் போடுவா. குப்பத்து புத்தி எப்படி இருக்கும்? இப்படித்தானே இருக்கும். எஸ் கரெக்ட். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். ஆனா நீங்க இப்ப காண்டானீங்களா இல்லையா? ஏன்னா இந்த காண்டா மிருகம் காண்டாயி நான் பார்த்ததே இல்ல. ஆனா இப்பதான் பாக்குறேன். காண்டா மிருகமா? எனக்கு இது போதும். ஐ எம் வெரி ஹாப்பி. இது யாரு வாங்கி கொடுத்தா தெரியுமா? யாரு? உங்க தம்பி, உங்க மாப்பிள்ள, என் புருஷன். எனக்காக ஆசையா வாங்கி வந்து அவரு கையால போட்டு விட்டாரு. என்ன ஆட்டம் ஆடுறா இவ? இவள என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு ஒரு டவுட். இந்த பாட்டு தெலுங்கு பாட்டு தானே? அது உனக்கு இப்ப ரொம்ப முக்கியமா?